Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கட்சிக்குள்ள ஒரு சேதாரம் நடக்கும். ஆதவ் அர்ஜுன் மேல எடுத்தா அப்படி எடுக்கலைன்னா கூட்டணியில இருக்கும். அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவர் செலக்ட் பண்ணி ஆகணும்ல. எதை நோக்கி அவர் நகர்வார்? குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது சரிதாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி இதை சொல்லிட்டே தான் இருந்தார் 94, 95 காலகட்டத்தில். இப்ப அவர் முள்ளு மேல நடக்கிற மாதிரியா? முள்ளு மேல நடக்கிறாரா, உள்ளூர ரசிக்கிறாரா? நாங்க சேர்ந்திருந்தோம்னா அதிமுக ஆட்சியை பிடிச்சிருக்கோம். அது ரொம்ப தவறான ஒரு கணக்கு. அந்த கணக்கு திமுகவை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். விசிக உடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சையானது. அதற்கு எதிர்வினையாற்றினார் திமுகவின் ராசா அவர்கள். அதற்கும் பதில் கொடுத்தார் ஆதவ் அர்ஜுனா. இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க. இதுல தற்போது மௌனம் கலைத்திருக்கிறார் திருமா அவர்கள். திமுக தரப்பிலிருந்தும் RS பாரதி அவர்களுடைய பதிலும் அடுத்து வந்திருக்கிறது. ஆக அடுத்து என்ன, இந்த திமுக விசிக கூட்டணிக்குள்ள என்னதான் நடக்குது? இது போன்ற பல கேள்விகளை மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் கேட்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களாக ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருந்தது சார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது. ராசா அவர்கள் பதில் சொன்னாலும் மறுபடியும் நான் என் கருத்துலேருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா மறுபடியும் பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆனா ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிறார் திருமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? முழுமையான பதில் கிடைச்சிருக்காங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. அதாவது சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நல்லா அழுத்தமா பேனாவால முற்றுப்புள்ளி போடணும். ஆனா தொடர்புள்ளி மாதிரி தான் வச்சிருக்கிறாரு தவிர எனக்கு என்னமோ முற்றுப்புள்ளியா தெரியல. ஆதவ் கருத்து கட்சியின் கருத்து இல்ல. 2 பேர் சொல்லிட்டாங்க. ரவிக்குமார் ஒண்ணு, வன்னியரசு ஒண்ணு, சிந்தனை செல்வன் கூட. அப்படியான ஒரு டெஃபினிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரல. ரொபாட்டிக்கா இருந்துச்சு, ரிஃப்ளெக்டிவா இல்லை. திருமாவோட பதில் ரொம்ப எந்திரத்தனமா ரொபாட்டிக்கா தான் இருந்தது. ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நேற்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் நடந்த சம்பவங்களை ஒரு அரசியல் தலைவர் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அது குறிப்பாக 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பவள விழா மாநாடு. எல்லா தலைவர்களும் பங்கெடுத்துக்கிறாங்க, கூட்டணி தலைவர்கள். திருமாவும் பங்கெடுத்துக்குவார். பவள விழா மாநாட்டில் அவர் பேசும்போது என்ன பேச முடியும்? திமுகவின் சாதனைகளை தான் பேச முடியும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்க முடியாது. ஸ்டாலின் அவர்களை பாராட்டி பேசணும். இன்றைக்கு கூட முரசொலியில் வந்திருக்கிற விளம்பரங்களில் திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அவங்க படங்கள் தான் பிரதானமாக இருக்கு. அப்போ ஆதவ் சொன்ன கருத்து, அதாவது உதயநிதி துணை முதல்வர் ஆகும்போது ஏன் திரும்ப ஆகக்கூடாது, இதை கூட்டத்துக்கு வந்திருக்கிற விசிக கேடர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரசபசம் ஆயிருவேன். ஏன்னா காஞ்சிபுரம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாக்கள்ல இருந்தும் அவங்களுக்கு கேடர்ஸ் இருக்காங்க, விசிக கேடர் இருக்காங்க. அவங்க இயல்பாக அந்த கூட்டத்துக்கு வருவாங்க. அப்போ 2 கருத்து அங்கே தெரியுது. ஒன்று இளைய தலைமுறை அது வேற மாதிரி நினைக்குது. கூட்டணியே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம உழைப்போம், 10 வருஷம் உழைச்சி வரலாம், ஆட்சிக்கு வரலாம். அது பிஜேபியில் எப்படியான ஒரு மைண்ட் செட் இருக்கோ அப்படிதான். ஆனால் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவங்க, எம்பியா இருக்கிறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. சேஃபாக தான் பிளே பண்ணுவாங்க. அடுத்த முறை ஜெயிக்க முடியுமா, நமக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு, திமுக ஓட்டு வங்கி ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா, வின்னபிலிட்டி பார்ப்பாங்க. இளைய தலைமுறைக்கு அந்த கவலை கிடையாது. இளைய தலைமுறை தான் இந்த கூட்டத்துக்குலாம் வரும். அவங்க ஏதாவது ஒரு குரல் எழுப்புனா, இல்லை ஒரு முழக்கங்கள் எழுப்புனா அது மேடையில் இருக்கிற பிற தலைவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும். அப்போ டெஃபினிட்டிவான ஒரு முற்றுப்புள்ளி அவர் இன்றைக்கு வைத்திருக்க வேண்டும். அது வைக்கப்படவில்லை என்பதுதான் என் பார்வை. என்ன வச்சிருந்தா இதுக்கு முற்றுப்புள்ளி இருந்திருக்கும் சார்? இப்போ அவர் சொல்றது என்ன அப்படின்னா, இணக்கமாக தான் இருக்கிறோம், திமுக விசிக கூட்டணியில எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்ப எங்க கட்சி உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறதுனால மூத்த நிர்வாகிகளுடன் நாங்கள் கலந்து ஆலோசித்து எடுப்போம் அப்படிங்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி இது முற்றுப்புள்ளியை வைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா ராசா அவர்கள் முதல்ல எதிர்வினையாற்றும் போதே என்ன சொன்னாருன்னா, திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் அப்படின்னர். அது ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் மாதிரியே இருந்தது. ஆனா இப்ப திருமா அவர்கள் சொன்ன பதில் இருக்கு. அப்ப திருமா என்ன மனநிலைமையில இப்ப இருக்கிறாரு? எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏதோ ஒரு கருத்து சொன்னா கட்சி தலைமைக்கு தெரிந்து சொல்கிறார்கள் என்றுதான் பொருள்படும்.
இப்ப ராசா அவர்கள் கூறிய கருத்து என்பது திரு ஸ்டாலின் அவர்கள் சம்மதத்தின் பேரில் தான் அந்த கருத்து கூறப்பட்டிருக்கோம். அவர் மூத்த தலைவர், கட்சியில வந்து முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு, முன்னாள் மத்திய அமைச்சர். ஸோ கட்சி தலைமையிட்ட கேட்காம அப்படியான ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கவே மாட்டாரு. அதே மாதிரி எப்படி பொருள் கொள்ளப்படும்னா, ஆதவ் தெரிவிக்கிற கருத்து திருமாவோட சம்மதத்தோடு தான் தெரிவிக்கப்பட்ட கருத்து என்றுதான் அது பொருள் கொள்ளப்படும். அப்ப ஆதவ் பேர்ல நடவடிக்கை வேண்டும்னா அது கட்சியின் உள் விவகாரம்னா அப்படி கடந்து போக முடியாது. என்ன காரணம்னா, அது உட்கட்சியில பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர் பேட்டியில தொடர்ந்து பல்வேறு தொலைக்காட்சிகள், பிரிண்ட் மீடியா, ஜூனியருடன் பேட்டியில அதையும் தாண்டி பல விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. கூட்டணி 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு அதிமுக 33% ஓட்டு வாங்கி இருந்தது, திமுகவோட அது கொஞ்சம் தான் கம்மி, அதிமுக ஒன்றும் வலுவிழந்து விடவில்லை, அவங்க வந்து சரியான கூட்டணியில இல்ல, அதுதான் காரணம். அதே மாதிரி 2026 யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. இதெல்லாம் வேற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட். இன்னும் சொல்ல போனால் ஆதவ் மாதிரியான கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவருக்கு அப்படியான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அரசியல் அந்தஸ்தும் அரசியல் அதிகாரமும் இருக்காங்கிறது கேள்விக்குறி. இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா ஆதவ் வேற வந்து இன்னைக்கு நேஷனல் லெவல்ல ஏன் இருக்கு அப்படின்னா இந்த பேட்டிகளால தான், சர்ச்சைகளால தான். அப்போ இன்றைய தேதிக்கு விசிகால திருமாவளவன், ஆதவ் அப்படி வருது ஹைரார்கி. ஆனா அங்க நிறைய சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. இப்ப ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நீங்க ஹைரார்கில செகண்ட் பிளே அப்படின்னா அத ஒண்ணு அவர் பெருசா நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு மழுப்பலான பதில் மாதிரி தானே போகுது. அப்ப அவரும் அதை விரும்புறாரா? அப்படிதான் தெரியுது. இது தொடர்வதே அவர் விரும்புகிறாருன்னு தான் தெரியுது. இப்போதைக்கு வந்து அது ஒத்தி போடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னா, பவள மாநாடு வருது, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற காரணம். பவள மாநாட்டில் திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும். அடிப்படையிலங்க தேர்தலுக்கு இன்னமும் இருக்கு, நாள் இருக்கு. தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய பல விஷயங்கள். அப்ப அத மாநாடு என்று வரும்போது அப்படியான தொடர் சம்பவங்கள் நடந்தது. மதுவிலக்கு மாநாடு சாத்தியமே கிடையாது. மது ஒழிப்பு மாநாடுன்னா ஒரு என்ஜிஓ வேலையை தான் நம்ம பார்ப்போம். ஒரு அரசியல் கட்சி மதுவை எதிர்த்து குரல் கொடுப்பது, போதையை எதிர்த்து குரல் கொடுப்பது என்பது மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த, அவ்வளவுதானே. அப்போ அந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் நடக்கும்போது குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆதரவா கட்சி மாநாடு நடத்துவாங்களா? அதெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இல்லைன்னா தனியார் என்ஜிஓக்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இல்ல சமூக போராளிகள், அவங்க தானே அந்த குரல் எழுப்ப முடியும். அதையும் தாண்டி திரும்ப வந்து மதுவிலக்கு அப்படின்னா, மதுவிலக்குன்னா அரசு கொள்கை, அரசு தான் முடிவெடுக்கணும். இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில பார்த்தேன், மதுவிலக்கு என்பது காரிய சாத்தியமற்றது, திமுக சார்ந்த பேட்டி தான். உண்மையிலே காரிய சாத்தியற்றது. 45 வருஷமாகத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். குடியும்பாங்க, நம்ம குடிக்கணும், குடிக்காதம்பாங்க, நம்ம குடிக்க கூடாது. அப்படித்தானே இருக்கு மதுவிலக்கு. மது மாதிரியான தள்ளாட்டம் தான் மதுவிலக்கு கொள்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், பல மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை. அப்படிதான் நீங்க அதை வச்சுக்கணும். அப்போ மதுவை எதிர்த்து மதுவின் தீமைகளை விளக்கி ஒரு மாநாடு ஒரு கட்சி நடத்துது, ரைட்டு, நல்ல விஷயம்தான். அதோட அதை நிறுத்தி இருக்கணும். அதை தாண்டித்தான் திரும்ப வந்து பல்வேறு விஷயங்களை சொன்னாரு. அதை தாண்டித்தான் வந்து சமூக நலத்திட்டங்களுக்கான செலவுக்கான பணமே மதுவில் இருந்தா வருதுன்னு சொன்னாரு. அதோட முதலமைச்சரை பார்க்கும்போது சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. ஏன்னா மாநாட்டில் 2 சீனியர் லீடர்ஸ் கலந்துக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மாநாட்டுக்கு முன்னாடி பவள கூட்டம், திமுக கூட்டத்துக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைக்கல. கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கெடுத்துக் கொள்கிற இன்னொரு கூட்டம் காஞ்சிபுரத்துல அப்படின்னு நடுவில் திடீர்னு அது ஒரு ப்ரோக்ராம்ல இல்லாம தான் திடீர்னு வந்துச்சு. அப்ப அது எதுக்கு முன்னாடி நடக்கு? திருமாவோட மாநாட்டுக்கு முன்னாடி நடக்குது. செப்டம்பர் 28 நடக்குது. இது அக்டோபர் 2. அப்போ இயல்பாக இந்த இடத்துல விசிக அமைதி காத்திருக்கணும். அப்போ ஆதவ் கருத்துக்களை தெரிவிக்கும் போது ஆதவ விட்டு கருத்து தெரிவிக்க திரும்ப விரும்புறாரு அப்படிதானே அதுல பொருள் கொள்ளப்படுது. ஏன்னா விசிகாவோட மூத்த தலைவர்கள் பலரும் வந்து உடனுக்குடன் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. திரும்ப பதில் கொடுக்கல. இன்னைக்கு வந்து அவர் மௌனம் கலைத்திருக்கிறார், அப்படி வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். அப்ப ஆதவ் கருத்துல வந்து 2 சந்தேகம் என்னன்னா, ஒண்ணு ஆதவுக்கே அந்த அந்தஸ்து சீனியாரிட்டி எல்லாம் இருக்கா? இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து ரவிக்குமார் சொல்லலாம், இல்லைன்னா வந்து எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் அவர்கள் கூட சொல்ல முடியாது. ஏன்னா திருமாவுக்கு அடுத்த நிலையில அவங்க இல்லை. அப்போ பொலிட்டிக்கலா உசுர் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. அவரோட பொலிட்டிக்கல் பொசிஷனை அதிகப்படுத்தி ஒரு சில கருத்துக்களை சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப ஆதவ பேர்ல நடவடிக்கைன்னு எடுத்தா கட்சி வந்து ஏதாவது ஒரு வகையில அது கண்டிப்பாக அதுல சேதாரம் வரும். சிம்பிள் ரீசன், கட்சியில் இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஆதவ கருத்து பிடிக்கும்.
நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரிபலா இல்லைன்னா ஒரு அதிரடியா ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது ஒரு இளைய தலைமுறை அதுக்கு ஆதரவா தாங்க இருக்கும். அண்ணாமலை எப்படிங்க புகழ் பெற்றாரு? ஒரு ரிபல் மாதிரி அவர் கருத்து சொல்றதா, எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாரு. அதுல தொடர்ந்து இருப்பாரான்னா ரொம்ப சந்தேகம். மைக்கேல் பட்டிக்கு கருத்து சொன்னாரு. மைக்கேல் பட்டியில கட்டாய மத மாற்றம்னு அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி குடும்பத்துக்கு நிதி கொடுத்தாரு. இன்னைக்கு சிபிஐ அது இல்லைன்றுச்சு. இப்ப கருத்து சொல்றாரா அண்ணாமலைன்னா சொல்லல. அதாவது பொலிட்டிக்கலா ஒரு பரபரப்பை கிரியேட் பண்றது மூலமாக தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுதல். அது ஒரு டெக்னிக் தான். ஆனா அது ஒரு அலையன்ஸ்ல அதை நீங்க செய்யும் போது அலையன்ஸ் அடி வாங்கும். காரணம் என்னதான் தலைவர்கள் கை குலுக்கிட்டாலும் கீழே வேலை பார்க்க வேண்டியது தொண்டர்கள் தானே. இப்ப இருக்கிற விசிக தொண்டர்களுக்கான மனக்குறை என்னவாங்க இருக்கும்? திமுக டாமினேட் பண்ணுது. திமுக அவங்க ஆளுங்கட்சி. நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆப்ளிகேஷனுக்கு போனா கூட, நியாயமான மக்கள் பிரச்சனைக்கு போனா கூட செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதிகாரிகள் மதிக்கல, ஒரு தாசில்தார் மதிக்கிறது இல்ல, ஒரு விஏஓ மதிக்கிறது இல்ல. திமுக எங்களை வளர விட மாட்டேங்குது. அதைத்தான் ஆதவ் சொல்றாரு. கட்சி கொடி கூட ஏற்ற முடியல, எந்த விதமான பணியவும் நம்ம செய்ய முடியல, அப்படிதான் அவர் சொல்றாரு. அது கேடருக்கு பிடிக்கும்ல அது. ஏன்னா அவங்க களத்துல இருந்து அதை இந்த ஆதங்கம் திரும்ப அவர்களுக்கு கூட இருக்குல்ல. திரும்ப ஆதவ பேர்ல நடவடிக்கை எடுத்தா அது கட்சிக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும். நடவடிக்கை எடுக்கலைன்னா கூட்டணிக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும். இப்ப அவர் முள்ளு மேல நடக்கிற மாதிரியா? இப்ப என்ன மாதிரியான நிலைப்பாடுல அவர் என்ன முடிவை எடுக்க எதை துணிஞ்சு போவாரு? முள்ளு மேல நடக்கிறாரா, உள்ளூர ரசிக்கிறாரா? யாரு சேதாரம்? ரெண்டு நீங்க சொல்லியிருக்கீங்களே சார், கட்சிக்குள்ள ஒரு சேதாரம் நடக்கும் ஆதவ் அர்ஜுன் மேல எடுத்தா. அப்படி எடுக்கலைன்னா கூட்டணியில இருக்கும். அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவர் செலக்ட் பண்ணி ஆகணும்ல. எதை நோக்கி அவர் நகர்வாரு? எல்லா கட்சியும் ஒரு ஓட்டு வங்கிய மையமா கொண்டு தாங்க இயங்குது. அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும், எத்தனை சதவீதமானாலும் இருக்கட்டும். திமுகவுக்கும் அப்படித்தான். அப்போ அலையன்ஸுங்கிறது அது பவரை பிடிக்கிறதுக்கான ஒரு எய்ம். அது ஒரு ட்ரீம் இல்லைன்னா கொள்கை கூட்டணி, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. தொகுதி பங்கீடு அவ்வளவுதான். என்ன கொள்கை, என்ன கூட்டணி தர்மம்னா என்ன மகாபாரத தர்மமா இல்லைன்னா ராமாயண தர்மமா? எங்கேயாவது எழுதி வச்சிருக்காங்களா கான்ஸ்டியூஷன் மாதிரி இதெல்லாம் கூட்டணியில் கடைபிடிக்க வேண்டும்னு? அதெல்லாம் கிடையாதுங்க, வசதிக்கேற்ப சொல்றதுதான் அது. அப்போ கூட்டணி அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த தேர்தலை நோக்கி போகணும்னா வரவிருக்கிறது உள்ளாட்சி தேர்தல்கள், அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல். அதாவது அடுத்த வருஷம் வந்தா தேர்தல் ஜுரம் வந்துடும் எல்லாருக்குமே. அடுத்த வாட்டி நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற பயம் வந்துடும். அப்போ ஒரு கட்சியில் இருக்கிற ஓல்ட் கார்டு, அதாவது மூத்தவர்களுக்கு ஒன்று அவங்க சொந்த ஓட்டு வங்கி இருக்கணும், இல்லைன்னா ஒரு அலையன்ஸோட ஓட்டு வங்கி இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். இளையவர்கள் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சா தானே ஜெயிக்கிறத பத்தி அவங்களுக்கு பேச்சு. அப்போ இன்னைய தேதிக்கு விசிகாவுக்கு திமுக எவ்வளவு சீட்டு கொடுக்கும் அப்படிங்கிற உத்தேச கணக்கு போட்டீங்கன்னா 5 6 அவ்வளவுதான். போன தடவை என்ன கொடுத்தாங்களோ அதுதான். ஆனா ஒண்ணு கூட கொடுக்கலாம். அதை வாங்குறதுக்கு கட்சியிலே ஏராளமான போட்டி இருக்கும். ஏற்கனவே நின்று தோத்தவங்க இருப்பாங்க, ஏற்கனவே நின்று ஜெயிச்சவங்க இருப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க தான் கட்சியோட ஆக்டிவ் கேடர். அவங்க எப்போதுமே எந்த கட்சியா இருந்தாலும் அது கட்சி வளர்ச்சிக்கு தான் அவங்க கணக்கு போடுவாங்க. இது நீங்க இதை பாஜகலையும் பார்க்கலாம். ஒரு குரூப் அலையன்ஸுக்கு ஆதரவா இருக்கும், ஒரு பெரும்பாலான குரூப் எதிராக இருக்கும். என்னன்னா அந்த குரூப் கட்சி வளரணும்னு நினைக்கிறவங்க. கட்சி வளர்ந்து அவங்களும் பதவிக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஓல்டு கார்டு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. இல்ல பதவி தாங்க இதுல பிரிக்கிற கோடு. அப்போ பதவி என்றால் எம்எல்ஏ எம்பி. யாருக்குமே 2 பேரும் எம்பியா இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு கவலை இல்லை. 4 பேர் எம்எல்ஏவா இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த கவலை வந்துருச்சு. அப்போ ஆதவ் என்கிற ஒரு துணை பொதுச் செயலாளர் கட்சிக்கு ரிலேட்டிவ்லி நியூ தான். அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் எல்லாமே இளைய தலைமுறை கட்சிக்காரர்களை சந்தோஷப்படுத்துகிற விதமாகவும் மூத்த தலைமுறை கட்சிக்காரர்களை பதற்றத்துக்குள்ளாகும் வகையிலும் இருக்கு. திமுக எப்பவுமே இதுல கருத்து சொல்லாது. ஏன்னா கூட்டணி எல்லாம் அவங்களா முடிச்சாதான் உண்டுங்கிறதான் மேஜர் பார்ட்னரோட நிலவரமா இருக்கும். அதிமுக தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கருத்து சொல்லிருச்சு, ஆட்சியில பங்கெல்லாம் நாங்க தரவே மாட்டோம்னு. அது இப்ப சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு வருஷமா அப்படியே ஆற போட்டிருந்தாலே இந்த பிரச்சனை இன்னமும் பெருசாகி அது அதிமுகவுக்கு அரசியல் லாபமா இருந்திருக்கும். இப்ப அப்படி சொன்ன உடனே கட்சிக்காரங்களுக்கும் ஒரு சின்ன தயக்கம் வந்துடும். அப்ப அதிமுக கூட்டணியும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றதுங்கிற ஒரு தயக்கம் வந்துடும். எது எப்படி இருந்தாலும் ஆதவுக்கு ஆதரவா சமூக வலைதளங்கள்ல சமூக ஊடகங்கள்ல குரல் கொடுக்கிற பெரும்பாலான விசிக கட்சிக்காரர்கள் நான் சொல்ற அந்த இளைய தலைமுறையை சேர்ந்தவர்களா தான் இருப்பாங்க. அதாவது less than 40
இது வரைக்கும் எந்த பதவியும் அனுபவிக்காதவங்க. ஆனா தலைவருடைய முடிவு தானே சார் இறுதியா இருக்கும். நீங்க சொன்னீங்க பாஜகவை சொன்னீங்க, அதிமுகவோட கூட்டணி வேணும்னு ஒரு தரப்பு இருந்தாங்க, அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் அப்படிங்கிறத நகர்ந்தாங்க. கடைசியில வேணாங்கிற அண்ணாமலையோட முடிவுல எல்லாரும் ஒத்துதான் போகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது தேசிய தலைமையும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க அதே மாதிரி திரும்ப அவர்கள் என்ன முடிவு, ஸ்டெபிலிட்டி என்ன இருக்கும்னு நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் வரணும்ல. தேசிய கட்சி நிலைப்பாடே வேறங்க. மாநிலத்துக்கு மாநிலம் அவங்க வேற நிலைப்பாடெல்லாம் எடுக்கலாம். மாநில கட்சி, அதுவும் பாக்கெட் பேஸ்ட் கட்சி, அதாவது விசிகாவோட ஓட்டு வங்கி தமிழ்நாடு முழுவதும் சீரா கிடையாது. பல கட்சிகள் அப்படித்தான் இருக்கும். பாமக ஓட்டு வங்கி தமிழ்நாடு முழுவதும் சீரா கிடையாது. அப்போ அந்த பாக்கெட்ல இருக்கிற ஓட்டு வங்கி, அந்த பாக்கெட்ல நம்ம ஓட்டு வங்கி மூலமா அலையன்ஸ் பார்ட்னருக்கு என்ன லாபம், இப்படியான ஒரு கணக்கு ஓடும். சரி, கலைஞர் காலத்துல அவர் என்ன சொல்லுவாருனாங்க, அலையன்ஸுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதா இருந்தா நமக்கு அலையன்ஸால 4 சீட்டு கிடைக்கணும். அதாவது 5 சீட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அலையன்ஸ்க்கு ஒரு சீட்டு கொடுத்தா நமக்கு 4 சீட்டு கிடைக்கணும். அப்படிதான் கூட்டணியை வைக்க முடியும் பாரு. அதான் உண்மையும் கூட. அப்போ ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ் கட்சி, திமுக அலையன்ஸ் பார்ட்னர். ஆனா விசிகாவோட தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு ஓட்டு வங்கி இருக்கும். சிறிதோ பெரிதோ காங்கிரஸ் கட்சிக்கான ஓட்டு வங்கி தமிழகம் தழுவிய ஓட்டு வங்கி, விசிகாவோட ஓட்டு வங்கி ஒரு குறிப்பிட்ட பாக்கெட், அந்த பாக்கெட்டை சேர்ந்த ஒரு ஓட்டு வங்கி. தமிழ்நாடு பூரா வளர்ந்துருக்கோன்னு நம்ம சொல்லலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஓட்டு வங்கி இருக்காது. அப்போ அதுக்குள்ளதான் சீட்டு வாங்க முடியும். அதில் அதை தாண்டி ஏதாவது சில தொகுதிகளை நம்ம வாங்கலாம். அப்போ வெற்றி வாய்ப்பு என்ன, இந்த கணக்கு தானே எப்பவுமே போட முடியும். கருத்து முக்கியமா அல்லது வெற்றி வாய்ப்பு முக்கியமா? கூட்டணி அரசியல்ல வெற்றி வாய்ப்பு ரொம்ப முக்கியம். அப்போ விசிகாவோட மாநாடுக்கான ஆட்களை கொண்டு வர்றது, பொருட்செலவு, இது ஒரு குரூப் செய்யணும். அநேகமாக அது ஆதவு கையில் இருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. அப்போ ஆதவு இப்போ பொலிட்டிக்கலா வளர்றாரு. அதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சர்ச்சையில உண்மையிலேயே ஆங்கில பத்திரிகைகள்ல அவர் முதல் பக்க செய்தியா இருக்காரு, ஊடகங்கள்ல முக்கியமான ஒரு பேசு பொருளா இருக்கிறாரு. அப்ப ஆதவு வளர்ச்சி திரும்ப ஆதவு அப்படியான வரிசையை நோக்கி போகுது. அது அவருக்கு பொலிட்டிக்கலி அட்வான்டேஜ். மற்ற லீடர்ஸ் அதை ரசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எந்த லீடரும் அப்படி ரசிக்க மாட்டாங்க. செகண்ட் லெவல்ல இருக்கவங்க எப்படி ரசிப்பாங்க? அப்ப இயல்பாக திரும்ப இன்றைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இதற்கு ஒரு டெஃபினட்டான முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். ஆனா வைக்கவில்லை என்பதுதான் என் பார்வை. சரி சார், அதே ஆதவுடைய கருத்துக்களுக்கு நம்ம வருவோம். அவர் சொல்லும்போது ஆந்திராவில் ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனி பெரும்பான்மை இருந்தால் கூட பவன் கல்யாண் அவர்களுக்கு ஒரு துணை முதல்வர் கொடுத்தாரு. இது அரசியல் முதிர்ச்சி, ஜனநாயகம் அப்படிங்கிற பார்வையை வைக்கிறார். ஏன் நம்ம அதை நோக்கி போகக்கூடாது? அவருடைய கேள்வியெல்லாம் நான் இப்போங்கிறத சொல்லலை, எதிர்காலம்ங்கிறதே அவர் 2026 தான் அவர் மையப்படுத்துறாரு. ஏன் இதெல்லாம் நோக்கி நம்ம போகக்கூடாது? இத்தனை காலம் இவ்வளவு கடந்து வந்துட்டோம், இனிமே இந்த கட்டத்தை நோக்கி நம்ம புதிய ஜனநாயகத்தை நோக்கி நகரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார்ல. அந்த கேள்வி விசிகாவோட இளைய தலைமுறை கேடருக்கு பிடிச்சிருக்கும். ஆனா பவன் கல்யாண் உதாரணம் இதுல பொருந்தாது. என்ன சிம்பிள் ரீசன்னா, பவன் கல்யாண் சிரஞ்சீவி காலத்துல இருந்து பாலிடிக்ஸ்ல இருக்கார். சிரஞ்சீவியோட ஓன் சகோதரர். அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு அந்த பார்ட்டிக்காக பிரச்சாரம் பண்ணி, பிரஜாராஜ்யம்னு நினைக்கிறேன், பிரச்சாரம்லாம் பண்ணி கடைசியில் காங்கிரஸ் எதிர்ப்பு, கடைசியில் அது சரியாக வரல, அரசியல் வெற்றி கிடைக்கல. சிரஞ்சீவியே காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்து யூனியன் மினிஸ்டர் ஆனார். அப்போ தான் திருப்பியா பவன் கல்யாண் ரிபலாக மாறினார். அதுக்கு பிறகு ஒரு தனி அமைப்பெல்லாம் வச்சுருந்தார் அவர். அதுக்கு பிறகு பார்ட்டி, அப்புறம் மோடி அகமதாபாத்தில் போய் சந்தித்து காங்கிரஸ் எதிர்ப்பு புள்ளியில அவர் பிஜேபியோட ஒரு இணக்கத்தை காட்டினாரு. நாயுடுக்கு முன்னாடி பிஜேபி அணியில இருந்தது பவன் தான். பவன் பவர் மட்டும் இல்ல, பவன் ஒரு பெரிய புயல்னு மோடி அவர்கள் வர்ணித்தார்கள். எப்போனா நம்ம எடப்பாடி பழனிசாமியும் எல்லாருமா ஒரு என்டிஏ கூட்டத்தில் இருந்தாங்களே, பிரதமருக்கு பக்கத்து சீட்ல கூட இபிஎஸ் உட்கார்ந்து இருந்தார்ல, அந்த கூட்டத்தில் அவர் பேசினது. பவன் கல்யாணம் அதில் கலந்துக்கிட்டாரு. பவன் கல்யாணோட படிநிலைகள் வேற. அப்பவும் அவர் ஜெயிச்சது, அவருக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுங்கிறது 25க்கு மேல, கிட்டத்தட்ட ஜெயிச்சது 20க்கும் மேல. இப்ப அப்படியான ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லையே. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கற அளவுக்கு விசிகாவுக்கு கொடுப்பாங்களா? இதான் என்னோட கேள்வி. எந்த கட்சியா இருந்தாலும், எந்த கூட்டணியா இருந்தாலும். அப்ப இந்த கம்பேரிசன் பொருந்தாது. அப்புறம் அதாவதுங்க, ஒரு கூட்டணியில பல கட்சி, விசிகாவுக்கு அவ்வளவு பலம் இல்லைங்கிறீங்க. பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி தானே, அவ்வளவு பலம் எப்படி வரும்?
அப்ப இவ்வளவு பலம் குறைஞ்சிட்டு நீங்க இதுக்கு ஆசைப்படுறது சரியா அப்படிங்கிற கேள்வியை பொதுவா வைக்கலாமா? விசிக வந்து அதிமுக கூட்டணிக்கு போறதா வச்சுக்கோ, எவ்வளவு சீட் கொடுப்பாங்க? 10 பிளஸ் கொடுக்கலாம். இப்ப இருக்கு. அவ்வளவுதானே கொடுக்க முடியும். நான் தான் கணக்கு சொன்னேன் உங்களுக்கு, கலைஞர் ஃபார்முலா என்னன்னு. மேடம் ஃபார்முலா இதை விட வந்து டைட்டா இருக்கும். அவங்க கொடுத்ததுலே அதிகமாக கொடுத்தது விஜயகாந்துக்கு தான். 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொடுத்தாங்க 2011. அதுவே கடைசியில் என்ன ஆச்சுன்னா, சட்டமன்றத்தில் 2 பேருக்கு இடையில பெரிய ஒரு வார்த்தை போர் முற்றி தேமுதிக எங்களுக்கு பாலபாடம் எடுக்க வேண்டாம்னு சொல்லி தேமுதிகவை உடைச்சிட்டாங்க. யார் சந்திரகுமார் இவங்கெல்லாம் வெளியில போன காலகட்டத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 40 சீட்டு கொடுத்ததுனால எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சது. 40 பிளஸ் கொடுத்ததுனால 40 பிளஸ் இல்லைன்னா 20 பிளஸ் அப்படியான ஒரு சீட் ஷேரிங் வந்து விசிகாவுக்கும் மேஜர் திராவிடன் பார்ட்டிக்கும் வராத. விசிகாவோட தனியான முயற்சிங்கிறது 2016 மக்கள் நல கூட்டணி, ஒரு தனி கூட்டணி. அதுல வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறல. மக்கள் நல கூட்டணியிலேருந்து முதல்ல வெளியில வந்தது மதிமுக தான். அப்படியே திமுக போயிட்டாங்க. இப்போ 2017 காலகட்டத்தில் முரசொலி பவள விழா கூட்டத்தில் எல்லாரும் பேசுனாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப திருமாவை புகழ்ந்து பேசினாரு. அதுக்கு பிறகு அந்த உறவு பலப்படாது. ஆக 7 வருஷம் கூட்டணி அப்படிதான் நீங்க பார்க்கணும். 7 வருஷம் கூட்டணியில இது வரைக்கும் எத்தனை சீட்டு வாங்கி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அப்ப 2024 மக்களவை தேர்தல். விசிகாவோட சீட்டு என்பது இவ்வளவுதான். அதிகபட்சமா என்னன்னா, அவங்க உதயசூரியன்ல போட்டி போடாம பானை சின்னத்துல போட்டி போட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டை வாங்கிட்டாங்க அதன் மூலமாக. அதனால விசிகாங்கிற கட்சிக்கான ஒரு மாநில கட்சிங்கிற அந்தஸ்து அங்கீகாரம் கிடைக்கும். இது அவர்கள் இந்த 7 வருஷத்துல அவர்களுக்கு கிடைத்த அரசியல் அனுகூலம். இதை தாண்டி டபுள் டிஜிட்ல வந்து சீட்டு வாங்கணும்னு நினைக்கும் போதே வந்து அந்த ஸ்டெப்பை தாண்டணுங்க. அது ரொம்ப சிரமமான ஸ்டெப். காங்கிரஸ் சந்தேகம் தான் எனக்கெல்லாம். இந்த தடவை அதுவும் ஏன்னா 200 இலக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதையுமே இவர் சொல்றாரு 200 இலக்குன்னு சொல்லும் போது அப்ப கூட்டணி கட்சிகள்லாம் எவ்வளவுல நிக்கங்கிற ஒரு கேள்வியும் வரத்தான் செய்யுது. 200 இலக்குன்னா ரைட்டு, அது இலக்கு வைக்கிறது அந்தந்த கட்சியோட உரிமை தாங்க. எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். கேடரை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படி சொல்றதா கூட நம்ம எடுத்துக்கிடலாம். பட் வருஷத்துக்கும் 180வது இலக்கு இருக்கும்ல. அதாவது 180 இடத்துலயாவது நிக்கணும்ல திமுக. 54 சீட்டு விட்டு கொடுக்கலாம். ஒரு 60 சீட்டு விட்டு கொடுக்கறதா வைங்க. காங்கிரஸுக்கு எவ்வளவு போகும், கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளவு போகும், முஸ்லீம் லீக்குக்கு எவ்வளவு போகும். சரி, பிராக்டிக்கல் கால்குலேஷன் ஒண்ணு இருக்கு இல்லங்க எந்த பாலிடிக்ஸ்லயும். 45 வருஷமா இதைத்தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப விசிகாவுக்கு எத்தனை சீட்டு உண்மையிலே கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதை யோசிச்சு பாருங்க. 6ங்கிறது 7 அதை தாண்டி ஒரு வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளவுதான். டபுள் டிஜிட்டுக்கு கம்மி, 10க்கு கீழே. இப்ப அவரு நிறைய விஷயங்களை ஆதவ் பேசுறாரு. இப்ப ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது அது ஒரு முழக்கம். அது போனா கூட இப்ப அவர் வைக்கிற இந்த 2-3 பேட்டியில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வீரியமா வைக்கிறாரு அந்த தாக்குதலை. நான் திமுக பத்தி பேசவே இல்லை, எதுக்கு அவங்க வாண்டடா வந்து பதில் சொல்றாங்கன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு நேரடி அட்டாக்லாம் வைக்கிறாரு. நான் ஏதாவது கட்சி பேரை சொன்னேனா, யார் பேரையாவது சொன்னேனா, எதிர்காலத்துல இந்த மாதிரி இருந்தா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறத நகைப்புக்குரியதுன்னு ராசா அண்ணே அவர்கள் சொல்றாங்க. ஆனா எனக்கு எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன கிடைச்சது அப்படிங்கிறத வைக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி யங் கேடரை வந்து அது உற்சாகப்படுத்துறதா இருந்தா கூட அவருடைய கேள்விகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வீரியமா தானே இருக்கு. இன்னைக்கு சமூக நீதினு பேசுறாங்க, ஹானர் கில்லிங் அந்த சட்டத்துல என்ன பண்ணாங்க, தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் அவங்களோட பாலிசி மேக்கிங்கா இருந்தா கூட இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன இருக்கு, அப்ப இதெல்லாம் நான் குறைந்தபட்ச செயல் திட்டமா வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த கட்டத்துல இது ஆரோக்கியமானதா போகும் இல்லையா? குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது சரிதாங்க. அது நான் அதை தவறுலாம் சொல்ல வரல. வாழப்பாடி ராமமூர்த்தி இதை சொல்லிட்டே தான் இருந்தார். 94-95 காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் மறைந்த வாழப்பாடி ராமமூர்த்தி எங்களுக்கெல்லாம் ரொம்ப நண்பரும் கூட. அவரோட ஐடியாவே என்ன அப்படின்னா, 2 கூட்டணி தான் இருக்கணும். ஒன்று எல்டிஎஃப், இன்னொன்று யூடிஎஃப், கேரளா பாணி. 2 கூட்டணியும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்கணும். எந்த கட்சி வேணாலும் எந்த கூட்டணியில் வேணாலும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் சேரலாம். இதுதான் வந்து எதிர்கால ஜனநாயகத்துக்கு நல்லது. இது அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வந்தார். ஆனால் அதுக்கு பிறகு அந்த கொள்கையெல்லாம் அவர் கைவிட்டுட்டார். காரணம் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ், வேற வழி இல்லை. அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் நீங்க வலியுறுத்தணும் அப்படின்னா
ஒரு பெரிய கட்சி 120க்கும் குறைவான இடங்கள்ல போட்டி போடணும்ல. எனக்கு தெரிஞ்சு 80ல மட்டும் அப்படியான ஒரு நிலைமை வந்துச்சுங்க. 117 117 காங்கிரஸ் கட்சி திமுகவும் வெற்றியே கிடைக்கல. முதல் பிரச்சனையே வந்து அப்படின்னா யாரு முதல்வருங்கிற கேள்வி வந்துச்சு. எம்பி சுப்பிரமணியம் அவர்கள் இருந்தாங்க. எம்பி சுப்பிரமணியம் காலகட்டம். அப்போ யாரு முதல்வருங்கிற கேள்வி வரும்ல இயல்பா. ஒரு கட்சி பெரிய கட்சி அது வந்து 100 இல்ல 90 இப்படி சீட்ல போட்டி போட முடியாதுல்ல. அப்படின்னா அது பெரிய கட்சியாவே இருக்காத. 2 கட்சி பெரிய கட்சிங்க. 2 கட்சியோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்ப்போம். அதிமுக குறைந்த இடங்களில் போட்டி போடுறது 144 2001. அதுக்கு பிறகு அந்த இது போகவே இல்லை, அந்த கேமுக்குள்ள போகவே இல்லை. கூட்டணியே வேணான்னு முடிவு பண்ணாங்க ஜெயலலிதா. அப்போ இயல்பாக பெரிய கட்சி ஒரு 150 170 தொகுதியில போட்டி போட்டா அதனுடன் கூட்டணியாக சேர்கிற பல்வேறு கட்சிகள், சிறிய கட்சி பெரிய கட்சின்னு பார்க்க வேண்டாங்க, எல்லா கட்சியுமே பெரிய கட்சின்னே நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த கட்சிகளுக்கான இடம், அதுக்கான இலக்கு இவ்வளவுதான். அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற அந்த நிபந்தனையை எப்படி பிற கட்சிகளால வலியுறுத்த முடியும் ஒரு அலையன்ஸ்ல? ஒவ்வொரு கட்சியும் அதை தேர்தல் அறிக்கை தான் வெளியிடும். தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது அந்த கட்சியோட கொள்கை விளக்கம் தானே அது. காமன் மினிமம் ப்ரோக்ராம், இப்போ திமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுது மகளிர் உரிமை தொகைன்னு. காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்குள்ள அதை கொண்டு போக முடியாத? திமுக நிக்கிறதே வந்து 160 170 இடத்துல நிக்குமே. 200ன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளவு இடத்துல நிக்க வராங்கன்னு தெரியல. ஸோ 175 எங்களோட இலக்குன்னு வச்சா கூட 175 இடத்துலயா நிக்கணும்ல, 100% வெற்றினா கூட. அப்படிங்கும்போது ஆதவ் சொல்ற பல விஷயங்கள் வந்து நடப்பு அரசியல்ல பிராக்டிக்கலா இல்ல. அரசியல்ல தன்பலம் மாற்றான் பலம் எதிரி பலம் எல்லாத்தையும் உணர்ந்து தானே காய் நகர்த்தணும். இல்ல அதுக்குதான் சார் அவர் சொல்றாரு, தனி பெரும்பான்மையில நீங்க பெரிய பலத்தோட கூட வாங்க, கட்சி தனித்து இருங்க, நாங்க அணில் மாதிரி சின்ன உதவி கூட செய்யறோம், ஆனா எங்களையும் கூட்டணியில நீங்க சேர்த்துக்கிறீங்க, எங்களுடைய ஓட் ஷேர் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கும் பயன்படுது, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அதிகாரத்துல ஒரு பங்கு கொடுத்தா என்ன தப்பு? அந்த ஒரு பெருந்தன்மை ஏன் வரமாட்டேங்குது, அதை நோக்கி ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் 10 இடமே விசிகாவுக்கு கொடுங்க, 10 இடத்துல 6 இடம் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கூட 6ல் ஒருத்தருக்காவது கொடுங்களேன், அதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் 170 இடங்களில் கூட ஜெயிச்சுக்கங்க, அந்த 6 இடத்துல ஜெயிச்ச ஒருத்தருக்கு கொடுத்தா என்ன? 20 இடத்துல காங்கிரஸ் நிற்கிறாங்க, ஒரு 15 இடத்துல ஜெயிக்கிறாங்க, அதில் ஒருத்தருக்கு கொடுங்க. ஏன் இந்த மனப்பான்மை வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாரு அவர். அது வந்து ப்ராக்டிக்கலாக செல்லுபடி ஆகாதுன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா, இல்லை ஃபியூச்சரில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாக்கு அரசியல்ங்கிறது கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் மாதிரிங்க, ஒரு காட்டு அரசியல் தான், வன அரசியல் தான். இதில் அணில்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மோடி அவர்கள் 2019 பெரிய மெஜாரிட்டியோடு வந்தார். பெரிய மெஜாரிட்டி, இது வரைக்கும் இல்லாத மெஜாரிட்டி, பிஜேபிக்கு இல்லாத மெஜாரிட்டி. கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு இடம். ஆனால் அது ஒன்றும் பெரிய போர்ட்ஃபோலியோ கிடையாது. ஆனால் மந்திரி சபையில் ஒவ்வொரு இடம் கொடுத்தாரு. அப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து அதிமுக யாரை மந்திரி ஆக்குறதுன்னு அதிலே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக யாரையுமே ஆக்கல. உங்க ஞாபகம் இருக்கா? 2019 ஒரே ஒரு எம்பி ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சிருந்தாரு, அவர் மந்திரி ஆக்கியிருக்கலாம். அதாவது அது ஒரு வகையில் அதிகாரத்துல பங்கு தானே. ஏன்னா தமிழ்நாடோட இந்த செட்டப்புக்குள்ள, இந்த நம்மளோட பிராக்டிக்கல் கல்ச்சருக்குள்ள வந்து அது சூட் ஆகுறது இல்லை. அப்படிங்கும்போது நீங்க 6 இடம் ஜெயிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்க, இல்லை வந்து 20 இடம் 15 இடம் ஜெயிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியான பதவி யாருக்கு கொடுக்கப்படுது காங்கிரஸ்லன்னா பீட்டர் அல்போன்ஸ் கொடுக்கப்படுது. அதாவது மினிஸ்டர் பதவி இல்லாத இன்னும் வேற பதவிகள் அதுக்கு தயாரா இருப்பாங்க. பீட்டர் அல்போன்ஸ் வாங்கினார் இல்லையா? பீட்டர் அல்போன்ஸ் இப்போ கொடுத்தாங்களா காங்கிரஸ் கட்சியில? சிறுபான்மை ஆணைய தலைவரா வாங்கினார். கிட்டத்தட்ட நான் 67 இருந்து இந்த பாலிடிக்ஸ் உள்ள இருக்காங்க. 67 காலேஜ் டேஸ். அப்புறம் பத்திரிகையாளர் 80 ஆக்டிவா பத்திரிகையாளனா நேரடியாக களத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் டேர்னிங்லையும் ஏதாவது ஒரு வகையில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன். அப்போ இயல்பாக ஒரு கட்சி, அந்த கட்சி தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடித்தால், அது ஜெயலலிதா மட்டும் அட்டெண்ட் பண்ணாங்க, தனித்து போட்டியிடுது. அது கூட கூட்டணியாக யார் வேணாலும் வாங்க, ஆனால் ரெட்டையில நிற்கணும்னாங்க. அதுவே என்ன மாதிரியான பாலிசி? யாருமே போகலை கடைசியில். போனவங்களும் ரெட்டையில் நின்னாங்க, கருணாஸ் இவங்கெல்லாம் ரெட்டையில் நின்னாங்க. அது பெரிய அவங்களுக்கான வாக்கு வங்கி எல்லாம் பெரிய அளவு கிடையாது. அப்போ விசிக இல்லை பாமக ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த பார்ட்டிஸ் வந்து
ஏதாவது ஒரு வகையில கூட்டணியில வெற்றிக்கு உதவுறாங்க. ஆனா பாமக சீட்டு வாங்கினா அவங்களுக்கு எங்க செல்வாக்கு இருக்கோ அங்கதானே வாங்குவாங்க. விசிக சீட்டு வாங்கினா எங்க செல்வாக்கு இருக்கோ அங்க வாங்குவாங்க. அதை தாண்டி ஏதாவது ஓரிரு தொகுதிகளில் எய்ம் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி செல்வாக்கே இல்லாத ஒரு பகுதியில் போய் விசிக டிக்கெட் வாங்காதுல்ல. அப்ப விசிக ஜெயிக்கிறதுக்கு பெரும்பாலும் தேவைப்படுவது அந்த மேஜர் பார்ட்னரோட ஓட்டு வங்கி தானே. தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்குள்ள ஒரு கட்சி, ஓட்டு வங்கி உள்ள கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்க இந்த டிமாண்டை ஏன் வைக்கிறதே இல்லை தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு. பாக்கெட் பேஸ்டா இருக்கிற கட்சி, தமிழ்நாட்டிலே இருக்கிற மாநில கட்சி, அவங்க ஏன் இந்த டிமாண்டை வைக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்நாடு தழுவிய ஓட்டு கிடையாது. சரி சார், அதே மாதிரியே ஒரு அரித்மெட்டிக் சொல்றாரு. 2021 திமுகவும் அதோட அலைன்ஸும் சேர்ந்து 37%. அதே மாதிரி அதிமுக பாஜகவோட கூட இருந்தே 33%. டிஃபரன்ஸு 4% தான். இதுல இந்த கூட்டணி மட்டும் கொஞ்சம் மாறி இருந்தது லைட்டா அப்படின்னா வெற்றியே மாறி இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி அதாவது விசிக அந்த கூட்டணியில இருந்ததுங்கிறார். இப்ப உதாரணமா விசிக அதிமுக கூட்டணியில இருந்ததா வச்சுக்கோ, பாரதிய ஜனதா அந்த கூட்டணியில இல்லைன்னு வச்சுக்கோ. அதாவது நான் திருப்பி பேக் டு 2021 போறேன். நோ பிஜேபி, ஆனா விசிக அதிமுக கூட்டணியில இருக்கு. அப்போ 10 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு எதிராக விசிக ஏராளமான குரல் கொடுத்துருக்கோம். அவங்க போய் அதிமுக கூட்டணியில இணைய முடியாது. அதுபோக பிஜேபி தயவுல தான் கட்சி இணைஞ்சது. கவர்னரே 2 அரசியல் தலைவர்களோட கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு உயர தூக்கி காட்டி இணைப்புக்கு மகிழ்ச்சியோட டாட்டா காட்டினார் இல்லையா? நம்ம தானே பார்த்தோம். வித்யாசாகர் ராவ் 2017 ஓபிஎஸ் கையும் இபிஎஸ் கையும் பிடிச்சி உயர தூக்கி பிடிச்சி எந்த கவர்னரும் அப்படி செஞ்சது கிடையாதுங்க. அப்போ பாஜக கூட்டணியில் நாங்க இல்லைன்னு 2021 அதிமுக சொல்லியிருந்தா ஜனங்க நம்பியே இருக்க மாட்டாங்க. இதை விட குறைஞ்ச ஓட்டு தான் வாங்கியிருப்பாங்க. அது போக பாஜகவுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி, அது தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வங்கின்னு சொன்னாலும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற கொங்கு மண்டலத்துல இருந்த ஓட்டு வங்கி, அதுவும் சேர்ந்து அதிமுக வெற்றிக்கு உதவி செஞ்சிருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 15 சீட்லயாவது அதிமுக ஏன் ஜெயிச்சதுன்னா பிஜேபி ஓட்டு வங்கியும் ஒரு காரணம். பிஜேபிக்கு அதுல அட்வான்டேஜ் இருந்திருக்கு. உதாரணமா இப்ப வானதி ஜெயிச்சாங்க, அதிமுக ஓட்டு வங்கி இல்லாம எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? அப்போ இந்த மாதிரி நீங்க இஃப் அண்ட் பட்டு போட்டீங்கன்னா, அதாவது தவறான கூட்டணி இல்ல, தவறான கூட்டணியில் இருந்தாங்க, பிஜேபி அந்த கூட்டணியில இல்ல, நாங்க சேர்ந்து இருந்தோம்னா அதிமுக ஆட்சியை பிடிச்சிருக்கோம், அது ரொம்ப தவறான ஒரு கணக்கு. அந்த கணக்கு திமுகவை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். இப்ப அது கூட RS பாரதி அவர்கள் கூட இந்த எங்களுக்கு திமுக விசிக கூட்டணியில பிரச்சனை இல்லைன்னு சொன்னா கூட இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்கிறார். ஒரு சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். சோ அந்த ஒரு சிலர் அப்படிங்கிறது யாரா நம்ம புரிஞ்சுக்கணும்? அது புரிஞ்சுக்க வேண்டியதா. இவ்வளவு நேரம் யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவர் தான். பேசலையே விசிக பாலிடிக்ஸ்ல சமீப காலமா 2 பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்கு ஊடகம். ஒண்ணு திருமா, இன்னொன்னு ஆதவ். அப்ப என்ன சார் பகை, தனிப்பட்ட முறையில ஏதாவது பகை இருக்குதா திமுகவுக்கும் ஆதவுக்கும்? எனக்கு அது தெரியாதுங்க. ஆனா இப்ப ஆதவுடைய இந்த கருத்தை ஏற்று திரும்ப இதே மாதிரி அமைதியா அடுத்த கட்டத்துக்கு போறாரு அப்படின்னா விசிகாவோட பிளஸ் மைனஸ் எப்படி இருக்கும் 2026 தேர்தல் அரசியல்ல? பொதுவா கூட்டணியில இந்த மாதிரியான குழப்பங்கள் எனக்கு பழைய 1996 இருந்து பாருங்க. 1996 காங்கிரஸ் கட்சியை காலமெல்லாம் ஜெயலலிதா எழுத்தாங்க. ஏன்னா சென்னாரெட்டி அளிக்கிற எந்த தேநீர் விருந்திலையும் யாரும் கலந்துக்க மாட்டாங்க, புறக்கணிப்பு. நரசிம்மராவ் பிரதமருக்கு எதிராக சட்டமன்றத்தில் கண்டனம். இப்படியெல்லாம் இருந்து எஸ்ஆர்பி எதிர்கட்சி தலைவர் அவர் ரஜினிகாந்த் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும்னாரு 93 94. பெரிய திருச்சியில மாபெரும் மாநாடுலாம் நடத்தினாங்க. கடைசியில் ஏதோ கம்பல்ஷன், நரசிம்மராவ் ஹைதராபாத்ல அவர் பேர கல்யாணம், ஜெயலலிதாமா போனாங்க. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மலர்ந்தது. விளைவு காங்கிரஸ் 2ஆக உடைந்தது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பரிதாபமா தோற்றது. ஜெயலலிதாவே தோற்று போயிட்டாங்க. என்ன காரணம்னா தலைவர்கள் கை குலுக்கிங்க, தொண்டர்கள் அது வரைக்கும் 4 வருஷமா சண்டை போட்டு இருந்தவங்க அவங்க எப்படி தேர்தல் வேலை பார்ப்பாங்க? எனவே இதுல நஷ்டம் தான் ஏற்படும். சரி சார், ஆனா திமுக விசிகாவை கைவிடுமா இல்ல கடைசி வரையும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? பொதுவா திமுக கூட்டணி கட்சிகளை அவங்களா எதுவுமே கழட்டியெல்லாம் விட மாட்டாங்க.
அது அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு தெளிவான அரசியல் புரிதலோடு இருப்பாங்க. ஏன்னா கலைஞர் காலத்துல இருந்து அது ஒரு சிஸ்டம். கூட்டணி கட்சியா வெளியில போறது அது வேற விஷயம். கூட்டணி கட்சியை நாம வந்து வெளியில அனுப்புறது அது திமுகல எப்போதுமே இது இருக்காது. ஆர் ராசாவோட இந்த பொது தொகுதி அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கேட்கிறாரு. ஏன் பெரம்பலூரை விட்டுட்டு நீலகிரிக்கு போய் ஆர் ராசா அவர்கள் நின்னாங்க, என்ன பிரச்சனை? ஏன் மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறார். இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு சமூக நீதி அப்படிங்கிற பார்வையில் ஒரு வீரியமாக போகுமா? சமூக நீதி பொது தொகுதினா பொது தொகுதியே இல்லாத மணிகன் தனித்தொகுதியே இல்லாத ஒரு சிஸ்டத்தை நோக்கி நம்ம போகணுங்க. அப்படியான நிலைமை இல்லை. நாங்கள் எங்களோட ஸ்கூல் டேஸில் ரெட்டை உறுப்பினருங்க சிஸ்டம். ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏ. ஒருவர் வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார். அவங்க எங்க கூட இருக்காங்களோ அங்க. அந்த ரெட்டை உறுப்பினர் முறையெல்லாம் ஒழிச்சு தான் தனித்தொகுதி சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்தோம். அதுதான் இன்னைய தேதி வரைக்கும் இருக்கு. அப்போ ஆர் ராசா பெரம்பலூர்ல ஏன் நிக்கலைன்னா ரொட்டேஷன்ல பெரம்பலூர் தனித்தொகுதியா இல்லை, நீலகிரி தனித்தொகுதியா இருக்கு. ஸோ நீலகிரியில் அவரை கட்சி நிப்பாட்டுது. அப்போ எல்லா தொகுதியும் பொது தொகுதி அப்படி கேட்டு வாங்கிறதுக்கு விசிகாவும் தயாரா இருக்குமா என்ன? அது எனக்கு என்னமோ அது சரியான ஒரு கம்பேரிசனா தெரியல. தேவையில்லாம இன்னும் மேற்கொண்டு வந்து இந்த மன சங்கடத்தை வந்து ஆதவ் வந்து அதிகப்படுத்திட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கம்பேரிசன் மூலமா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அது அவங்களோட கொள்கை, அது வேற விஷயம். சரி, மதுவிலக்கு கொண்டு வந்தே தான் ஆகணும், அது கூட நீங்க கொள்கைன்னு எடுத்துக்கிடலாம். பட் அதையும் தாண்டிய இந்த மாதிரியான சச்சரவை உருவாக்கக்கூடிய பல விஷயங்களை ஆதவ் வந்து தனது பேட்டியில வலிந்து தெரிவித்தார். அந்த இடம் தான் அதுல வந்து ஒரு டேஞ்சர் பாயிண்ட்ங்கிறதா என்னோட கருத்துங்க. அப்போ ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, அது அபாய கட்டத்தையும் தாண்டி ஓடுது அப்படின்னா அணையை திறந்து விட வேண்டியவங்க கரெக்டா வந்து திறந்து விடணும்லங்க. செம்பரம்பாக்கம் ஏரிய நீங்க சொல்லாம கொள்ளாம திறந்து விட்டா என்ன ஆகுங்க? மெட்ராஸ் பார்த்துச்சுல, அத மக்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு சார். அதான் நஷ்டம். அவ்வளவுதான். மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. பொதுவா வந்துங்க அரசியல்ல என்னைய கேட்டா எப்போதுமே கூட்டணி அரசியல்ல ஜாக்கிரதையா தான் பேசணும் ஒண்ணு. அப்புறம் வந்து ரொம்ப 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து தலைவர் மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசினாலே என்ன பிரச்சனை வரும்னா, தலைவரோட ஆசி இதுக்கு இருக்கு, தலைவரோட சம்மதம் இல்லாமலாம் பேசியிருப்பாங்க, அப்படிதான் அது பொருள் கொள்ளப்படும். அப்படி பேசக்கூடாது. ஆதவுக்கே அந்த அந்த அரசியல் அந்தஸ்தும் வரல ஒண்ணு, அதுக்கான வயதும் வரல. ஆனால் அவரோட பேச்சில் ஒரு சிம்டம்ஸ் பார்த்தீங்களா சார்? அதாவது அதிமுகவில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் எப்படி வந்து தலித்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க, இனிமே செத்தாலும் நாங்கள் அங்கே போக மாட்டோங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அதிமுக பாஜகங்கிறதே இல்லை, அப்போ அவங்க தனித்தனி அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஒரு சிக்னலா சார்? சிக்னல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அரசியல் வந்து கடைசி நேர மாறுதல்களுக்கு உட்பட்டது. மோடி எதிர்ப்பு இன்றைய தேதிக்கு பிரதான அரசியல். நாளைக்கு 75 வயசு ஆயிடுச்சு, மோடி வந்து இனிமேல் பிரதமர் கிடையாது, வேற ஒரு பிரதமர், கட்கரி தான் பிரதமர், அடுத்த ஜனாதிபதி மோடி தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வந்துச்சுன்னு வைங்க, அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் இப்ப விடை காண முடியாது. ஆனா அவர் 26 வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலுங்க அப்படிங்கிறாரு. மோடி எதிர்ப்பெல்லாம் 24 அது முடிஞ்சிருச்சு, 26 மாநிலத்துக்கான அரசியல். இத பாருங்க, இதுல என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன பாருங்க. அப்படின்னா வந்து திமுக அலையன்ஸோட பைண்டிங் ஃபோர்ஸ் எது? ஆன்டி மோடியா இல்லைன்னா வேற ரீசன்ஸா? ஏன் வந்து கம்யூனிஸ்டுகள் திமுக அரசியல் இருக்காங்க? மதவாத சக்திகள் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்க தானே, அப்படிதானே அவங்க சொல்றாங்க. அதை அப்படி பிரிச்சு பார்க்க முடியாதுன்ற. ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஏதாவது ஒரு பசை இருக்கும், கோந்து அரசியல், கம் பாலிடிக்ஸ். அந்த கம் பாலிடிக்ஸ்ங்கிறது யாரையாவது ஒருவரை எதிர்த்து இல்ல யாராவது ஒரு கட்சி வரக்கூடாதுன்னு ஏதோ அப்படிதான் இருக்கும். எங்க காங்கிரஸே இல்லாத பாரதம் தானங்க பிஜேபி சொல்லிட்டு இருந்தது. அப்ப ஒரு கட்சியே இல்லாம ஒரு ஜனநாயகம் இருக்குது என்ன நல்லதா என்ன? ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன காரணம்னா, அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டுவங்க வங்கியே திரட்டத்தான். பவன் கல்யாண் பாலிடிக்ஸ் அதே பாலிடிக்ஸ் தான். கப்பு கம்யூனிட்டி அவரு இதே பாலிடிக்ஸ் தான். தமிழ்நாட்டிலேயே வந்து இதே பாலிடிக்ஸ் தான். பிஜேபி மதவாத சக்தி, பிஜேபி எதிர்க்கிறோம், எனவே பிஜேபி எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் எங்க அணியில இருக்கணும், இதான பாயிண்ட். நீங்க அந்த பாயிண்ட் எடுத்து விட்டீங்கன்னா எல்லாமே லூஸ் ஆயிருமே. அதிமுக இப்ப பாஜகவை எதிர்க்கிறாங்கல்ல சார்? அது நம்புறது இல்லைங்களே யாரும், அதான சிக்கல். சரி சார்,
சரி, நம்ம அப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திருமா அவர்கள் இதுக்கு முற்றுப்புள்ளி ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்க போறாரா அல்லது 2026 வரைக்கும் நகர போறாரான்னு? திருமா இன்றைக்கு வைத்திருப்பது வெறும் தொடர்புள்ளி தான். கமா இல்ல, அது வேணா வச்சுக்கலாம். செமிகோலன் இல்ல, அது வேணா வச்சுக்கலாம். முற்றுப்புள்ளி நிச்சயமாக இல்லவே இல்லை. நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.